அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிக்கும் நிகழ்ச்சியை நேரங்களுக்கு ஆசிரியர் தருகிறவர். உம்முடைய நாம் மையப்பட உதவி செய்யும். கற்று பெரிய காரியங்களை செய்கிறார். உண்மை நோக்கி பார்க்குறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இதிலிருந்து நேரங்களை விடுவிக்கிறவருக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சி ஆசிரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 18ஆம் சங்கீதம். சங்கீதம் 18. ஸ்தோத்திரம். ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். அது என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் இருக்கிறார். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் ஏறிட்டு, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. பாதங்கள் காரிருள் இருந்தது. அவர் நாசிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் கையிலிருந்து வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதாளங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயிட்ட கார்மேகங்களையும் தம்மை சூழ்ந்து கூடாரமாக்கினார். அவருடைய சந்ததி பிரகாரத்தினாலே அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மலையின் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானோர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மலையின் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரவேசித்து அவர்கள் கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாசத்தினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருக்கிறேன். பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவிக்கிறவர். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியாக என்னை தப்புவிட்டார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகள் கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அண்டி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் பெயர்த்தினாலும் அலையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழி அவமானப்படுத்தினேன். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்குவேன் வரைக்கும் நான் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தத்தக்கதாக அவைகளை வெட்டினேன். யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை கீழ் மடங்கிட பண்ணேன். நான் என் பகைஞர் சங்கரிக்கக்கூடும்படியாக தமது சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. அவர்கள் கர்த்தரை அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. நான் அவர்களை காட்டு முகத்திலே பறக்கிற தூளாக எடுத்து தெருக்கள் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்குள் நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்குள் என்னை தலைவராக்குகிறேன். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு செகம் பேசி அடங்கினார்கள். அந்நியர் மனை விழுந்து போய் தங்கள் கண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் சீயோனுக்காக இந்த வலை என் மீதியானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவனே உயர்ந்தவராக இருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழியும். ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி என்னை விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற நீர் என்னை உபத்திரவ கொடுமை ஆன மனுஷனுக்கு என்னை எப்படி தப்புவித்தீர்? இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்குள்ளே சங்கீதம் பாடுவேன். நான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இடங்களில் அளித்த நம்ம அபிஷேகம் பண்ணவரின் தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் யதா காலமும் கிரியை செய்திருப்பனாக. அபிஷேகம் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். சங்கீதம் 18 ராகத்தில் 19 பதிவுபட்ட தாவீதின் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படும் இல்லை. ஆனாலும் அவைகள் சத்தம் பூமி எங்கும். அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்துக்கும் கடையாந்தரம் வரை செல்கிறது. அவைகளை சூரியனுக்குள்ளே கூடாரத்தை ஸ்தாபித்த அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல இருந்த பராக்கிரமசாலியைப் போல தன் பார்வையிலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் கீழ் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவுள்ளதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேரை ஞானியாக்கும் சுத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்களின் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறமாக இருக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் தூய்மையும் கண்களுக்கு தெளிவாக்குறதுமாக இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயம் உண்மையும் அவர்கள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. நீதி அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமனிலும் நான் விரும்பப்படத்தக்கதாக தேனிலும் தெளிவூட்டிலும் இருந்து உள்ளது வாயும் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமது அடியனை செய்யப்படுகிறேன். உமது அடியனை கொள்ளுகிறவன் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? குறைவான குற்றங்களை மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரு. அவைகள் என் உதடுகளில் அல்ல. ஆட்டு மந்திரம் அப்பொழுது நம்முடைய உத்தம பெரும் பாதகத்துக்கும்
பெரும் பாதகத்துக்கு நீக்கலாக இருப்பேன். என் கண்மலை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளுக்கு என் சத்துருவின் தியானங்களும் அது சமூகத்தின் பிரதித்திரமாக பிரீதியாய் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பாராக. சங்கீதம் 20 ராகத்தில் அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பட நாளில் தாவீதின் சங்கீதம். தாவீதின் ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமானது. அவர் பரிசுத்த சகலத்திலிருந்து உமது ஒத்தாசை இவனுக்கு உண்மை அனுப்புகிறார். நீ செல்லும் பணிகளை காணுங்கள். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மௌனமாய் விருப்பத்தின்படி உமக்கு தந்தருடன உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் கர்த்தருக்கு நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பிரியமாக இந்த முதலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் மேன்மைகளை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை உமது நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் குறித்து முறிந்து விழுந்தனர், அவர்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றனர். நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சிக்கும் நாங்கள் உடுப்புகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய அதை வாசித்தோம், செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை இந்த காலையில் ஒரு பகுதியை வாசித்திருக்கிறோம். எங்களுக்கு நேராக தந்ததுக்கு நன்றி. தடைகளை உடைத்ததுக்கு தொடர்ந்து நிற்கிற செய்யும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எல்லாவற்றையும் காணும் தேவத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி கேட்குறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளை இயேசு நாமத்தில் அகற்றுகிறோம்.